பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கலை அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்கான ஓய்வறை அமைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதி, இது குறித்தான விவரங்கள். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் காட்சி பொருளாக வைக்கப்பட்டுள்ளதாக நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி டி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளிலும் மாணவிகளுக்காக தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் 8,55,00,000 ரூபாய் செலவில் தனி ஓய்வறைகள் கட்ட உள்ளதாகவும் பள்ளிகளில் நாப்கின் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வறைகள் கட்டுவதற்கான 8,55,00,000 ரூபாயை 3 வாரங்களில் ஒதுக்கீடு செய்ய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.